என்ன பார்க்க போகிறோம்னா சிலினியம் வித் வெப் டிரைவரில் நம்ம ஆக்ஷன்ஸை பயன்படுத்தி கிளிக் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெரும்பாலும் நம்ம கிளிக் அப்படின்றத நம்ம ஒரு பட்டனாக ஒரு வேரியபிளை வச்சு டாட் கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம அதை ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் பண்ணுதான்னு சொல்லிட்டு ஆட்டோமேஷன் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி ஆக்ஷன்ஸ் அதை வச்சு நம்ம கிளிக்கை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ கவனமாக இந்த டுட்டோரியலில் பாருங்கள். இது ஒரு ப்ராக்டிஸ்க்கான ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் மேனுவலாக முதல்ல உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இந்த சிலினியம்ன்றதை ஜஸ்ட் கிளிக் தான் பண்ண போகிறேன். இன்றைக்கான டுட்டோரியல் உள்ளதான். இதை கிளிக் பண்ண போகிறத நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிளில் பட்டனை வச்சு கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிட்டு கால் பண்ணி கிளிக் பண்ணுவோம். அதை இல்லாமல் ஆக்ஷன்ஸ் மூலமாகவே இதை கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் இன்றைக்கான சிஸ்டம். இது எப்படி பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி இது வரைக்கும் முடிச்சிருந்தோம். இதுக்கு முன்னாடி மவுஸ் ஓவர் ஹேண்டில் மவுஸ் ஓவரில் நான் இதில் டீச் பண்ணியிருந்தேன். ஸோ வெப் டிரைவரை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு பையை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு ஆக்ஷன் செயின்ஸ், இந்த ஆக்ஷன் செயின்ஸ் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம கிளிக் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆக்ஷன் செயின்ஸை எதுக்காக ஒர்க் ஆகுது எல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம கோடிங்கில் போகலாம். இப்போ இந்த ஆக்ஷனை வச்சு எப்படி கிளிக் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளை உருவாக்கலாம். டிரைவர் கிளிக்னு வச்சுக்கிறது. கிளிக் இது ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிள், ஓகேங்களா. டிரைவர் கிளிக் அப்படின்றதுல டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை எக்ஸ்பாத். இங்கே வழக்கம் போல் எக்ஸ்பாத் தான் கொடுக்குறோம். எக்ஸ்பாத்தில் இப்போ அந்த எக்ஸ்பாத்தை நம்ம கண்டுபிடிச்சி கொண்டு போடலாம். எந்த எக்ஸ்பாத், இந்த எக்ஸ்பாத் இதான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இன்ஸ்பெக்டில் போயிட்டு இங்கேயும் ஒரு ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி எக்ஸ்பாத்தை காப்பி பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்பாத்தை இங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணுறோமா. இப்போ டிரைவர் கிளிக் டாட் கிளிக் அப்படின்னு போட்டாவே கிளிக் ஆகும். ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல, ஆக்ஷன் செயின்ஸை வச்சு கற்றுத்தர போகிறேன். ஸோ அதுதான் இந்த செஷனோட நோக்கமே, ஆக்ஷன் செயின்ஸை வச்சு உங்களால் கிளிக் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸோ இங்கே ஆக்ஷன்ஸ் டாட் கிளிக் இங்கே இருக்குது பாருங்கள். ஆக்ஷன்ஸ் டாட் கிளிக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இங்கே இது பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே நம்ம எங்கே நம்ம அது போட்டோமோ அதை நம்ம இங்கே போட்டு விட்டலாம் தான். ஸோ நம்ம வேரியபிள் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வேரியபிளாக நம்ம இங்கே போட்டுடலாம். டிரைவர் கிளிக், அதான் அந்த டிரைவர் கிளிக் தான் அந்த வேரியம். அந்த வேரியபிளுக்கு அப்புறம் நம்ம மவுஸ் ஓவர்லேயே பார்த்தோம், கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் டாட் பெர்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன், இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட்ன்றது எதுக்காகனா நமக்கு புரிதலுக்காக தான். இந்த அவுட்புட்டில் நம்ம பிரிண்ட்டில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். கிளிக்குடு சக்ஸஸ் ஃபுல்லி. ஓகே, இப்போ டைம் கொடுக்கலாம். டைம் வழக்கம் போல் ஒரு எவ்வளோ கொடுக்கலாம், டைம் ஸ்லீப்பில் ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுத்துக்குவோம். அப்புறம் டிரைவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டிரைவர் டாட் க்ளோஸ். அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா. வெறும் ஆக்ஷன் செயின்ஸ் மட்டுமே நம்ம கிளிக் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கோடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நானுமே எக்ஸைட்டிங்காக தான் இருக்கேன். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பை யூஸ் பண்ணியிருந்தோம், அந்த பை இன்ட்ராக்ட் பண்ணுது. சிலினியம் அப்படின்றத கிளிக் பண்ணிது. கிளிக் ஆயிடுச்சு. ஆக்ஷன் செயின்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம கிளிக் ஃபங்க்ஷனை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இந்த ஆக்ஷன் செயின்ஸை நம்ம ஃபர்தராக நம்ம அடுத்து டபுள் கிளிக் ரைட் கிளிக்லாம் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த கிளிக் சிம்பிளாக இங்கே டாட் கிளிக் வச்சு போட்டு போயிடலாம் அப்படின்னு கேட்கலாம். நிறைய ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம மறுபடியும் தொடர்ந்து ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி திருப்பி எழுதுறதுக்காக இந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்ற இந்த செயின்ஸை நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா இது மூலமாகவே கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்றதுக்காகவும் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.